மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்தபடியாக நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சூர்யாண்ணா ஒரு நல்ல கைத்துக்களோட. எஸ், ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடையது தான். அவரோட லுக்கு பார்த்தீங்களா? அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம், பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்காரு. சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. எத்தனை ஆண்கள் சொல்கிறத விட ஒரு பெண் சொல்கிறப்ப அது அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்கள் கத்த விசில் அடிக்க இங்கே சேது மாமா என்னை கலாத்துக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள ஆள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை பேர் வந்து அப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் 2 தட்டு என்ன பாண்டுவேன், லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுங்கனே, புண்ணியமாக போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கனேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே எடுத்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியா, வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலம் இருந்துச்சு, ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து 3 நிமிஷத்துக்கு காலையில் கால் பண்ணியிருக்கா. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு. சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கலங்க சார் சொல்லுங்கள் சார்ண்டே. என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சாண்டு, அந்த தென்னந்தனமும் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு. எங்கள் உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ப்ரைவேட்டில் டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பொங்காளி வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காருண்டு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக் கூட வந்தார், அவங்களோட குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார்,
அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கை செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தேன் இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பட்சஸ் இல்லையா. இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்பவும் சொல்லுவேன், இது கனவா என்னான்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே, இதுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்கே வந்து ராஜ்மேன் சார், ஸோ உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களாக வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை 2ல் பார்ப்பீங்க. அவரோட அற்புதமான ஒரு ஆக்டிங்க. சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டுக்கு அப்போ நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேறு லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை கோல் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங் அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகர் நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளை அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதே மாமா, நீ இன்னும் மேலும் மேலும் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறனுங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்குறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, காமெடிகளாக நல்லா இருக்குது, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்குடா, கொஞ்சம் அமைதியாரா, அந்த காமெடி நல்லா இருக்குது, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லி உண்மைக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி என்னை பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள். அந்த இடத்துல அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்கள் குமரேசனாகவே இருக்கீங்க. உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரேசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ற அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ற ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காளிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் மட்டும்தான். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோடு நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே, நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் சேம் டு யூ மாஸ்டர். உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல கால்லாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு ஒரு 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே இப்படிவா மனுஷன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க இதை கேட்கலான்னு பீட்டர்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ வேறு உட்காந்துருக்க போய் அசிஸ்டண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டில் எது போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கடா, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா? நான் சொல்லலை சார். நீ சொன்னியா? நான் சொல்லலை. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது, கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்?
அவங்க தாங்க சொன்னாங்க கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன். இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்க இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு பண்ணிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் ஐ லவ் யூப்பா. போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியும். நானும் யோசிச்சிருக்கேன் எதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போங்கடா, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்துல பேசுறது? படத்துல தான் பேர் தான் வாத்தியார். அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார். நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம். அதனால் ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசில் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கெலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜு மேனன் சார் அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் நான் அவரை. அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது, யோசித்தது பல வகையில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த விடுதலை 2ல். அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலேயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரமும் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்கிற விதமும் சரி, எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்க சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு. அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசாக நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள்ரா அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை 2ல் பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவர் அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் பார்ட்டில் வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியராக
அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். அவர் சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் கேப்பு கொடுங்க. ஸோ ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோட இருக்கிறதையும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டான், என்னால் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிடுவோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டாரு, போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே பண்ணி உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணு மிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொல்கிறப்ப எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரை. அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வட சென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணும்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே சரி, அவர் பின்னாடி இந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போது தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்கிறேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் லெண்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும்
ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்ல. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கிற எல்டன் குமார், இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ.